ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், க்யூட்டான அழகான இது மாதிரி ஒரு நெக் பீஸ் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது ஃபுல்லாக பீட்ஸ்லேயே செய்கிறது தான். ரொம்பவே அழகாக இருக்கும். சிம்பிளான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கு சுகர் பீட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஒரு 5 பீட்ஸு நரம்பில் கோத்துக்கிறேன். அதில் ஒரு பீட்ஸில் மட்டும் 2 நரம்பையும் சேர்த்து அட்டாச் பண்ணணும். ஒரு பீட்ஸில் இந்த சைடும் அந்த சைடும் நரம்பை வெளியில் எடுத்துகிட்டு வர மாதிரி இன்செர்ட் பண்ணி வெளியில் எடுக்கணும். இதை நான் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம கோத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். மொத்தம் 5 பீட்ஸு, ஒரு பீட்ஸில் 2 நரம்பையும் ஆப்போசிட்டாக எடுத்துகிட்டு வரோம். இப்போ இந்த சைடு ஒரு ஒயிட் கலர் பீட்ஸு, அந்த சைடு ஒரு ஒயிட் கலர் பீட்ஸ் போட்டுக்கணும். அடுத்தது அந்த சைடு ஒரு சுகர் பீடு, ஒரு கிறிஸ்டல் பீடு, அடுத்தது ஒரு சுகர் பீடு. இப்போ போட்டிருக்கிறது பாருங்கள். இந்த சைடு ஒரு ஒயிட் பீடு, அந்த சைடு ஒயிட் பீடு, சுகர் பீடு, கிறிஸ்டல் பீடு, அடுத்தது ஒரு சுகர் பீட் போட்டிருக்கேன். இப்போ அந்த கிறிஸ்டல் பீடுக்கு பக்கத்தில் இருக்கிற சுகர் பீடில் தான் இந்த நரம்பை கொண்டு வந்து வெளியில் எடுக்கணும். ஆப்போசிட்டில் உள்ள நரம்பை இப்போ எடுத்து நம்ம நாட் மாதிரி போட்டுக்கணும். பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அந்த சுகர் பீடில் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த நரம்பை. இப்போ ரைட் சைடில் இருக்கிற நரம்பில் வந்து ஒரு ஒயிட் பீட் போட்டிருக்கேன். அதுலேயே சுகர் பீடு வந்து 4 கோத்துக்கணும். இது பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம் மாதிரி இருக்கும். நம்ம செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது ரைட் சைட்லேயே ஒரு ஒயிட் பீடும் 4 சுகர் பீடும் கோத்துருக்கேன். இந்த சுகர் பீடை இந்த நரம்பை வந்து ஃபஸ்ட்டு கோத்த சுகர் பீடிலேருந்து வெளியில் எடுக்கணும். அந்த ஒரு சுகர் பீடில் மட்டும்தான் விட்டு நரம்பை வெளியில் எடுக்கணும். இப்போ எடுத்ததுக்கப்புறம் ஒரு பூ மாதிரி கிடைக்கும். நமக்கு ஒரு 4 பீட் சேர்த்தா மாதிரி கிடைக்கும். இப்போ அதே சைடுலேயே ஒரு ஒயிட் கலர் பீடு எடுக்கிறேன். ஆப்போசிட் சைடில் ஒரு கிறிஸ்டல் பீடு. இப்போ சுகர் பீடு ஒன்று எடுத்து 2 நரம்பையும் அதில் அட்டாச் பண்ணணும். இந்த சைடும் அந்த சைடு உள்ள நரம்பு பாருங்கள். இந்த சைடு ஒயிட்டு, அந்த சைடு கிறிஸ்டல், ஒரு சுகர் பீட் போட்டிருக்கேன். அதில் இந்த நரம்பை விட்டு வெளியில் எடுக்கணும். ஒரு நாட் மாதிரி போட்டு இழுத்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம 4 மணி அட்டாச் பண்ணியிருக்கோம். அடுத்தது அந்த சைடு ஒரு கிறிஸ்டல் பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு ஒயிட் பீடு, இந்த சைடில் ஒரு ஒயிட் பீடு. இது ரெண்டுத்தையுமே நம்ம ஒரு சுகர் பீடில் தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஒரு சுகர் பீடு எடுத்து இந்த நரம்பு அந்த சைடும், அந்த நரம்பு எந்த சைடும் ஆப்போசிட்டாக இதை மாதிரி எடுத்து நாட் போட்டுக்கணும். இந்த சைடு ஒயிட்டு, அந்த சைடு கிறிஸ்டலும் சுகர் பீடு, ஒயிட் பீடு. ஒரு சுகர் பீடில் 2 சேர்த்து நாட் பண்ணுறேன். இதே மாதிரி வரும் நமக்கு. அடுத்தது இந்த சைடு ஒரு 2 சுகர் பீடு, அந்த சைடு 2 சுகர் பீடு எடுத்துக்கலாம். ஒரு சுகர் பீடில் இதே மாதிரி நாட் போட்டுக்கணும். அந்த சைடு எடுத்த 2 சுகர் பீடில் ஒரு சுகர் பீடில் தான் நம்ம நாட் போடுறோம். இந்த சைடு 2, மொத்தம் 5 கிடைக்கும். ஏற்கனவே அதில் நமக்கு ஒன்று இருந்தது. இப்போ மொத்தம் 5, 4 சுகர் பீட் சேர்த்துதும். அடுத்தது இந்த சைடு ஒரு ஒயிட் பீடும், அந்த சைடு ஒரு ஒயிட் பீடும், 2 நரம்புலையும் 2 ஒயிட் பீட் போடுறேன். அதுக்கு அடுத்தது ஒரு சுகர் பீடு, அதாவது லெஃப்ட் சைடில் ஒரு கிறிஸ்டல் பீடு. அடுத்து ஒரு சுகர் பீடு எடுத்து 2 நரம்பையும் நம்ம அட்டாச் பண்ணணும். இதை மாதிரி எடுத்து
நாட் மாதிரி வரும். இதே மாதிரி போட்டுக்கணும். அடுத்தது ஒன் சைடு மட்டுமே ஒயிட் பீடு, அதுலேயே சுகர் பீடும் 4 கோத்துக்கணும். நாலு கோத்துருக்கேன் பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு கோத்த சுகர் பீடுலேயே நரம்பை அது உள்ளார விட்டு எடுத்துடணும். எடுத்துட்டோம்னா ஒரு நாட் மாதிரி நம்ம போட்டுக்கணும். அதில் நமக்கு ஒரு பூ மாதிரி கிடைக்கும். 4 பீட்ஸ் மட்டுக்கும் இதே மாதிரி போட்டுக்கேன். திருப்பி இந்த சைடு ஒரு ஒயிட் பீடு, அந்த சைடு ஒரு கிறிஸ்டல் பீடு, ரெண்டுக்கும் நடுப்புற ஒரு சுகர் பீடு வச்சு நாட் போடுறேன். திருப்பி இந்த சைடு ஒயிட் பீடு, ரைட் சைடில் ஒயிட் பீடு, அந்த சைடில் கிறிஸ்டல் பீடு, சுகர் பீடு, ஒயிட் பீடு, அப்புறம் ஒரு சுகர் பீடு வச்சு நாட் போடுறேன். இப்போ இதை மாதிரி 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 5 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை மட்டும் வச்சுட்டு மேலே 2 சைடும் மணி கோத்துட்டு இது செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபுல்லாக இதே மெத்தடில் செஞ்சு நெக் பீஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த சைடு ஒரு சுகர் பீடு, இந்த சைடு ஒரு சுகர் பீடு சேர்த்துக்கிறேன். சென்டரில் ஒரு சுகர் பீடு, ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடைக்கும். 4 பீட்ஸ் சேர்ந்த மாதிரி. இந்த சைடு ஒரு சுகர் பீட், இந்த சைடு ஒரு சுகர் பீட், சென்டரில் ஒரு சுகர் பீடை 2 நரம்பும் வரா மாதிரி. ஃபுல்லாக இதே மாதிரி கோத்துட்டோம்னா நமக்கு எந்த லென்த்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு. இதே மாதிரியே வரும் ஃபுல்லாக லைன் ஃபுல்லாக. இப்போ நான் கொஞ்சம் கோத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக நமக்கு எந்த லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு இதே மாதிரி கோத்துக்க வேண்டியதான். இல்லை தனித்தனியாக 2 சரமாக கோக்குறா இருந்தாலும் கோக்கலாம். இது ஒரு மெத்தடில் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரியான நெக் பீஸு. இதுவே கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரினா இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த 2 நெக் பீஸில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.